நீங்க டாக்கர் யூஸ் பண்ணியிருந்தா, குபர்நெட்ன்னு ஒரு வேர்ட் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது என்ன? ஒய் கம்பெனிஸ் யூஸ் குபர்நெட்? டாக்கர் போதும்ல, அப்புறம் எதுக்கு குபர்நெட்? இந்த வீடியோல குபர்நெட்ட சிம்பிளா எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நாம இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க யூசிங் டாக்கர். அப்போ சடனா யூசர் இன்க்ரீஸ் ஆகுது, ஒன் கண்டெய்னர் கிராஷ் ஆகுது, சர்வர் டவுன் ஆகுது. இந்த சிச்சுவேஷன்ல மேனுவலி கண்டெய்னரை ரீஸ்டார்ட் பண்ணலாமா? மேனுவலி ஸ்கேல் பண்ணலாமா? இதெல்லாம் மேனுவலா எவ்ரி டைம் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு தான் நமக்கு குபர்நெட் யூஸ் ஆகுது. வாட் இஸ் குபர்நெட்? குபர்நெட்னா ஒன்றும் இல்லை. குபர்நெட் ஈக்குவல் டு கண்டெய்னர் மேனேஜர். டாக்கர் கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டாப் பண்ணோம், ஸ்கேல் பண்ணோம், பாடான கிராஷை ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளா நம்ம ரெஸ்டாரண்ட்டை பார்ப்போம். டாக்கர் கண்டெய்னர் தான் குக்கு, அப்ளிகேஷன் தான் ஃபுட்டு, குபர்நெட் தான் ரெஸ்டாரண்ட் மேனேஜர். குக் சிக்கானா மேனேஜர் வேற குக்கை போடுவான், கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ்ட்ரா குக்கை ஆட் பண்ணுவான். சேம் வேல குபர்நெட்டும் ஹேண்டில் கண்டெய்னர் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ நாம குபர்நெட்டோட பேசிக் காம்போனண்ட்டை பற்றி பார்ப்போம். பாட்னா என்ன? பாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் குபர்நெட். ஒன் பாட்ல ஒன் ஆர் மோர் கண்டெய்னர் இருக்கும். நோட்னா ஒரு மெஷின் ஆர் சர்வர். பாடெல்லாம் இந்த நோட்ல தான் ரன் ஆகும். கிளஸ்டர்னா குரூப் ஆஃப் நோட். குபர்நெட் ஃபுல் செட்டப்பும் கிளஸ்டர்னு தான் சொல்லுவோம். டெப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணினா எத்தனை பாடு வேணும், ஆட்டோ ஸ்கேலிங், ஆட்டோ ரீஸ்டார்ட் எல்லாமே குபர்நெட்டே பார்த்துக்கும். பாடோட ஐபி வந்து ஒவ்வொரு டைம் டெப்ளாய் ஆக சொல்லியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் யூசர் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது டைரக்டா பாடுக்கு போகாது. யூசர் ஆல்வேஸ் சர்வீஸை தான் ஆக்சஸ் பண்ணுவான். சர்வீஸோட மெயின் ஒர்க் என்னன்னா, பாட் ரீஸ்டார்ட் ஆகும்போது பாட் ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால சர்வீஸ் ஒரு ஸ்டேபிள் ஐபி டிஎன்எஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ டிராஃபிக் கரெக்டாக பாடுக்கு ரவுட் ஆகும். பாடு இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் குபர்நெட். இந்த பாடுக்குள்ள தான் அப்ளிகேஷன் கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த இந்த டயக்ராம்ல 3 பாடு இருக்கு, விச் மீன் 3 ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3 யூஸரை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பாடு எல்லாம் நோடுக்குள்ள தான் ரன் ஆகுது. நோட்னா ஒரு சர்வர் ஆர் விசுவல் மிஷின். பாடுக்கு சிபியூ மெமரி எல்லாம் நோட்ல இருந்து தான் வருது. சிங்கிள் நோடு இருந்தால் ரிஸ்க்கு. நோட் டவுன் ஆனால் ஆப்பும் டவுன் ஆகிடும். அதனால தான் மல்டிபிள் நோட் கம்பைன் பண்ணி கிளஸ்டராக இருக்குது. ஸோ கிளஸ்டர் இருந்தால் ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். ஒன் லைனில் சொல்லணும்னா கிளஸ்டர்னா குரூப் ஆஃப் நோட்ஸ். லாஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெப்ளாய்மெண்ட். டெப்ளாய்மெண்ட் தான் டிசைட் பண்ணோம் எவ்வளோ பாடு வேணும், பாடு கிராஷ் ஆனால் ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகணுமா, ஸ்கேலிங் வேணுமா, நியூ பாட் கிரியேட் பண்ணணுமா. எக்ஸாம்பிளுக்கு ரெப்ளிகா 3ன்னு செட் பண்ணினா குபர்நெட் வந்து ஆல்வேஸ் 3 பாடை மெயின்டைன் பண்ணும். Why companies use Kubernetes? Auto scaling, high availability, zero downtime deployment, cloud independent, production ready solution. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், அமேசான் எல்லா பெரிய கம்பெனியும் இதை யூஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் குபர்நெட் லேர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர், டெவாப்ஸ் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர் ஆர் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா குபர்நெட் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். இந்த வீடியோவில் இன்னும் நிறைய கோடிங் ரிலேட்டட் கான்செப்டை லேர்ன் பண்ண லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.